வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ. நான் உங்க ஃபெர்னாஸ். விண்டோஸ் யூசர்ஸ்க்கு ஒரு தலையீடியான விஷயம் என்று சொன்னா விண்டோஸோட ஆட்டோமேட்டிக் அப்டேட் தான். ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது பாட்டுக்கு அப்டேட் பண்ண சொல்லிட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு நிறையவே டைம் வேஸ்டா போயிடும். ஸோ நாம இந்த விண்டோஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை டிசேபிள் பண்ணி கொள்றது மூலமா அதை தவிர்த்து கொள்ளலாம். பட் எப்பவுமே அப்டேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட சிஸ்டம் கன்ஃபிகரேஷன்ஸ், அதாவது ரெம், எஸ்எஸ்டி டிரைவ் இப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா டைம் கிடைக்க கட்டாயம் அப்டேட் பண்ணி கொள்ளுங்க. நாம ரெகுலரா அப்டேட் பண்றது மூலமாவே நிறையவே ப்ராப்ளம்ஸை தவிர்த்து கொள்ளலாம். நீங்க விண்டோஸோட ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை டிசேபிள் பண்ணி கொள்றதுக்கு திஸ் பீஸ்ல ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க மேனேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதை ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். இங்க சர்வீசஸ் இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க கீழே வந்து நீங்க பார்க்கலாம் விண்டோஸ் அப்டேட் இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்குது, இதை ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஸ்டார்ட் அப் டைப் இதுல டிசேபிள்ட செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல நீங்க மேல உள்ள டேப்ல பார்க்கலாம் ரீகவரி இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இதுல ரீஸ்டார்ட் த சர்வீஸ் இருக்குது, இதை நம்ம டேக் நோ ஆக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம மேல போய் பார்க்கலாம். இங்க நீங்க பார்க்கலாம் அப்டேட் ஓகேஸ்ட்ரேட்டர் சர்வீஸ் இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுலயும் சர்வீஸ் ரன்ல இருக்குது, ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஸ்டார்ட் அப் டைப் இதையும் நம்ம டிசேபிள் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல மேல உள்ள டேப்ல ரீகவரி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ரீஸ்டார்ட் த சர்வீஸ் இருக்குது, நம்ம டேக் நோ ஆக்ஷன் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல செகண்ட் ஃபெயிலியர் நம்ம டேக் நோ ஆக்ஷன் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நாம அப்டேட் ஓகேஸ்ட்ரேட்டர் சர்வீஸ் சேஞ்ச் பண்றது மூலமா விண்டோஸ் அப்டேட் ரீஎனாபிள் ஆகிற ப்ராப்ளம் வராது. ஓகே, நாம விண்டோஸ் அப்டேட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல கீழே பார்க்கலாம் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நீங்க பார்க்கலாம் விண்டோஸ் அப்டேட் இதுல நம்ம விண்டோஸ் அப்டேட் பண்ணக்கூடிய எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா விண்டோஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை டிசேபிள் பண்ணி இருக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.